அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு முக்கியமான ஜோதிட குறிப்பு ஒன்றை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் அதிகார பலமிக்கவர், மதிப்பு மரியாதை இருக்கிறார், இவர் சொல் பேச்சை கேட்பதற்கு ஆட்கள் இருக்கும், இவர் சொன்னால் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள், அந்த அளவு மதிப்பு மரியாதை இருக்கும், 10 பேருக்கு நல்ல செயல்கள் நல்ல பலன்களை செய்யக்கூடியவர், வெளி வட்டாரத்தில் இவருக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கும், அதிகாரம் இருக்கும் என நாம் சொல்லிவிடலாம். ஜாதகத்தை பார்த்தவுடன் இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருந்தாலும் அது ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்கணம் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியது. லக்கணத்திற்கு 10ஆம் வீடு என்பது அந்த ஜாதகரின் தொழில், ஜாதகரின் கர்மா, அந்த ஜாதகனுடைய ஜீவனம், அந்த ஜாதகரை பொருளாதாரம் இவற்றை குறிக்கக்கூடியது. இந்த லக்கணமும் லக்கணத்திற்கு 10ஆம் வீடும் மிகவும் முக்கியமான வீடுகள். இந்த வீட்டின் அதிபதிகள் 2 பேரும் லக்கணத்திற்கு 4, லக்கணத்திற்கு 7, லக்கணத்திற்கு 10 அல்லது லக்கணத்திற்கு 5, லக்கணத்திற்கு 9 இருந்தால் இந்த ஜாதகர்கள் பேர், புகழ், செல்வாக்கு, செல்வம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் அதிகமான முறை பெற்று வலுவான ஒரு மனிதராக இருப்பார். இதே இந்த லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி லக்கணாதிபதியும் சேர்ந்து லக்கணத்திற்கு 6, 8, 12 வீடுகளில் மறைந்திருந்தால் இந்த வலிமை என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் மதிப்பு மரியாதை, செல்வம் செல்வாக்கு அனைத்தும் இருக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து இந்த பலன்கள் கூடும் குறையும். ஆதலால் இது நாம் நன்கு புரிந்து கொண்டு நாம் பலன் சொல்ல வேண்டும். இது மிக சிறப்புமிக்க ஒரு யோகம், சர்வ யோகம் என்பதாகும். இதை கவனித்து பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.